ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி வந்து ஒரு சுவையான சத்தான கேப்பை அடை செய்ய போகிறோம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான சத்தான ஒரு உணவு. இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம். சிறுதானியத்திலேயே ஒரு சத்தான ஒரு உணவுன்னா கேப்பைன்னு சொல்லலாம். இது வந்து நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி தான் இதுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து தொட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். கேப்பை வந்து வீட்டிலையே நான் நல்லா கழுவி காய வச்சு அரைச்ச மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து முருங்கை இலை வந்து அதே கப் அளவு 1 கப் அளவு கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். முருங்கை இலை வந்து அதே அளவு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடை. இப்போ வந்து 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு பல் ஒரு 4 கட் பண்ணது, இஞ்சி துருவி வச்சுருக்கேன் ஒரு துண்டு, அதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் போட்டுவிட்டு சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிடுவோம். இதுக்கு பதில் நீங்கள் மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூளுக்கு பதில் நான் ஒரு வத்தல் கிள்ளி அதை போட்டுக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். ஒரு குழிக்கரண்டி விடும்போது நம்ம வந்து பிசையும் போது நல்லா ஒட்டாமல் வரும். ரொட்டியும் நல்லா சாஃப்டாக இருக்கும், மிருதுவாக இருக்கும். இப்போ வந்து வந்து இதை நல்லா கையாலேயே எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு பிசையணும், ரொம்ப விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி அப்படியே பிசைஞ்சிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இப்போ வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் விட்டு பிசையும் போது கையிலையும் ஒட்டாது, மாவும் நல்லா பிசைகிறதுக்கு நல்லா வரும். இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈஸியாக டக்குன்னு குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஈவினிங் டயத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து மாவு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிடணும். இதை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சிடணும். 5 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிக்கிடுவோம். அடை தட்டுற அளவுக்கு உருண்டை செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம தட்டும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிடுவோம் ஒவ்வொரு உருண்டையாக. இதில் வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம் சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதை வந்து குழந்த பிறந்த தாய்மார்கள்லாம் இதை சாப்பிடும்போது தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும், முடி வளர்ச்சியையும் பலப்படுத்தும். இப்போ வந்து ஒரு எண்ணெய் சீட்டில் வந்து நான் எண்ணெயை தடவிட்டு அதில் வந்து அடை மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி அடை மாதிரி அப்படியே விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அப்படியே அடை ஷேப்பில் வந்துடும். அப்படியே சுற்றி அப்படியே ஒன்று மாதிரி அப்படியே தட்டிகிட்டே வரணும். இந்த மாதிரி தட்டிகிட்டே வந்துட்டு ஓரத்தில் வந்து கரெக்டாக சரி பண்ணி அந்த ஷேப் ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வரணும். சரி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த எண்ணெய் கவர்லேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து தோசை சட்டியில் போடணும். வாழை இலையன்னா நம்ம அப்படியே போடலாம். இது வந்து எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி இதுக்கு எண்ணெய் விடணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடை. இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டாச்சு. திருப்பவும் அதே மாதிரி திருப்பி போட்டிருக்கோம். ஒரு 2 தடவை மாற்றி மாற்றி திருப்பி போட்டு இப்போ அடை வெந்துருச்சு, எடுத்தாச்சு. இன்னொரு அடையும் போட்டுக்கிடுவோம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. சிம்முலையே வச்சு வேக வைக்கணும். இப்போ வந்து 2வது அடையும் மாற்றி போட்டாச்சு. இதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.